திருவண்ணாமலையில் தண்டராம்பட்டில் திமுக பிரமுகர்கள் மலையை குடைந்து 2 ஏக்கர் நிலத்தை அபகரித்திருக்கிறார் என்று அவர் பேரில் குற்றச்சாட்டு. திருப்பூரில் கோவில் நிலத்தை திமுக பெருமர் ஆக்கிரமித்ததாக திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் முன் மக்கள் புகார். திருநெல்வேலி தாமரை செல்வி கிராமத்தைச் சேர்ந்த நீர்நிலை நிலத்தைச் சேர்ந்த திமுகவினர் மீது திமுகவினரே கொலைவெறி தாக்கு. நீயா நானா இதை எடுத்துக்கிறதுக்கு? 7.5 ஏக்கர் நில ஆக்கிரமிப்பு செய்ததாக திமுக பிரமுகர் வெங்கடேசன் மீது புகார். இதெல்லாம் 2021 அப்புறம். நெல்லை மாவட்டம் சங்கர் பகுதியில் திமுக செயற்குழு உறுப்பினர் பேச்சு பாண்டியன் வேறொருவருக்கு சொந்தமான நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்ய முயற்சித்து அதை எதிர்த்த உரிமையாளர்கள் தந்தை மகன் 20 பேரும் கொலைவெறி தாக்குதல். மேடவாக்கம் குணசேகரன் நிலத்தை திமுக கவுன்சிலர் ஆக்கிரமிப்பு, குணசேகரன் தீக்குளிக்க முயற்சி. மெட்ரோ ரயில் நிலையத்துக்கு சொந்தமான நிலத்தை திமுக எம்பி கலாநிதி வீராசாமி ஆக்கிரமிப்பு. பொது மருத்துவமனை கட்டி வசூல். உயர்நீதிமன்றம் 1 மாதம் கெடு வெடித்திருக்காங்க, இதை திருப்ப கொடுக்கணும்னு சொல்லி. 186 ஏக்கர் நிலம் நீர்நிலைகள் அபகரிப்பு. திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் TRVS ரமேஷ் மீது உயர்நீதிமன்றம் விசாரணை செய்ய உத்தரவிட்டு குற்றச்சாட்டுகளின் தன்மையும் பட்டா நிலங்கள் மாற்றப்பட்ட அரசு நிலத்தின் அளவையும் நீர்நிலைகளையும் பட்டா நிலமாக மாற்றியதை பார்த்து எங்களுக்கு அதிர்ச்சி என்று கூறியிருக்கிறது. பாருங்கள், அந்த டிஎன்ஏவில் இந்த நில அபகரிப்பு அப்படிங்கிறது ஊறி இருக்கிறது. அதில் இந்த இவர் இருக்கிற மா சுப்பிரமணியன் அவர் ஒரு மீட்டிங்கில் பேசும்போது அதை வீடியோ எடுத்துட்டாங்க. நாங்கள் இந்த ஆக்கிரமிப்பு நிலத்தெல்லாம் திருப்பி எடுக்கணும்னு நம்ம நினைக்கிறது இல்லை. இந்த கோர்ட்டு பண்ணுற ஒரு தொந்தரவால் தான் நாங்கள் இதை பண்ணுறோமே தவிர, இல்லைன்னா நாம் ஒன்றும் பண்ண மாட்டோம். உங்களுக்கெல்லாம் ஆதரவாக தான் இருக்கார் முதல்வர்னு பேசுகிறார் சார். இப்போ திராவிட மாடல் பேச்சு. இன்றைக்கு யாரோ ஒருத்தன் தமிழ்நாடுன்னு சொல்லக்கூடாது என்று புலம்பிக்கிட்டு இருக்கானே ஸ்டாலின். உதவாங்க போறாடா, டேய் உட்கார்றா, என்ன பேசுகிற, என்னையா நீ மந்திரி தானே, நீ மந்திரி தானே. நாடாளுமன்றத்தில் தயாநிதி மாறன் மம்மி மோடி டாடி என்ன உறவு முறை? கிணத்துக்கடவு பொதுக்கூட்டத்தில் வேலையில்லா முடித்திருத்தினர் பூனையை பிடித்து சிறப்பார்கள் என்று ஊடகங்களில் பேசுகிறார். ஆளாக இருந்தாலும் ஆளுநராக இருந்தாலும் என்று திருப்பூர் கூட்டத்தில் பேசுகிறார். 3ஆம் தர மக்களைப் போல் நடத்த நாங்கள் என்ன தாழ்த்தப்பட்டவர்களா? இந்த பேச்செல்லாம் தமிழ்நாட்டில் நடக்கிறது. இப்போ நடக்குது, அன்னைக்கு நடக்கல. அதனால இவங்களுடைய கண்ணியம், முதல்ல கடமையை பற்றி கூறின, இது ஒரு கண்ணியம். அடுத்தது கடமை மிகு ஆட்சி ஊழல். ஏப்ரல் 23 PTR வாக்குமூலம் கொடுக்கிறார். மகனும் மருமகனும் ஒரே ஆண்டில் 30,000 கோடி குவித்தனர். அதை எப்படி நிர்வகிக்குது என்று திணறுகிறார்கள். இது உள்ளுக்குள்ளேருந்து வர எவிடன்ஸ், வெளியிலேருந்து யாரும் சொல்ல. ஈடி இல்லை, அதற்கு பதிலே இல்லை. அதை யாரும் மறுக்கலை, PTRே மறுக்கலை. 2 வாரங்களில் அவருடைய துறை மாறியது. அவருக்கு ஃபைனான்ஸ்லேருந்து IT கொடுத்தாங்க, அவ்வளோதான். இது ஏப்ரல் 23. நவம்பர் 23 உயர்நீதிமன்றத்தில் ஈடி பிரமாண பத்திரம் கொடுக்கிறது. கடந்த 1-2 ஆண்டுகளில் எடுக்கப்பட்ட மணல் விலை 4,730 கோடி ரூபாய். அரசுக்கு கிடைத்த வருமானம் 36 கோடி ரூபாய் தான். இதுக்காக தான் இது ரைட் பண்ணுறாங்க. 34 அமைச்சர்களில் 12 அமைச்சர்களில் ஊழலுக்கு சொன்னேன். கைப்பற்றப்பட்ட கொள்ளையை பற்றி சொன்னேன். மணல் ஊழலில் செந்தில் பாலாஜி பேரில் ஆக்ஷன் எடுத்த உடனே அங்கே யார் இன்கம் டேக்ஸ் ரைட் பண்ண வந்தாங்களோ அவங்கள கல்லெடுத்து அடித்து அவங்களாம் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி, அதை பற்றி என்ன சொல்கிறார் பார்ப்போம். இந்த செந்தில் பாலாஜியை பற்றி 2016 ஸ்டாலின் அவருக்கு என்ன சர்டிஃபிகேட் கொடுத்தார்? இந்த மாவட்டத்தில் ஒரு அமைச்சர் இருந்தார், அவர் பேர் செந்தில் பாலாஜி. அவரை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அந்த அம்மா ஜெயிலுக்கு போனப்போ யாரை முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கலாம் என்று சொல்லப்போ பட்டியலில் இவர் கெட்ட கேடு இவர் பேரு இருந்துச்சுங்க. இது செந்தில் பாலாஜிக்கு ஸ்டாலின் கொடுக்குற சர்டிஃபிகேட். தமிழக அரசியல் எனக்கு ரொம்ப தெரியாது. ஒரு காலத்தில் தான் எனக்கு தமிழக அரசியலுக்கு எனக்கு அறிமுகப்படுத்தினார். அதுக்கப்புறம் தான் இது இவ்வளோ ஆபத்தான அரசியலா அப்படிங்கிறது எனக்கு புரிய ஆரம்பிச்சுது. அப்புறம் கூட இந்த
முரசொலியை படிக்க ஆரம்பித்த விட்டு தான் இவர் ரமேஷ் தான் சொன்னார், சார் நீங்கள் முரசொலியை படிக்கணும் சார் அப்படின்னு. அதுவரை நான் முரசொலியை படிக்கணும்னு யோசனை பண்ணதே கிடையாது. முரசொலியை படித்த அப்புறம்தான் தமிழ்நாட்டு அரசியலில் எவ்வளோ ஒரு வக்கரமான சிந்தனைகள் வர முடியுங்கிறது எனக்கு புரிஞ்சுது. ஆனால் அந்த வக்கர சிந்தனைகள் இருக்கின்றன. அதை எப்படி டாக்கிள் பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு துகுல இது ஹிந்துவை படித்தா மாத்திரம் போகாது, ஹிந்துவிலையும் வக்கரம் இருக்கிறது. ஆனால் இந்த அளவுக்கு நான் இப்போ கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இந்த 3 மாத்திரம் எடுத்துக்கலாம். ஏன்னா இது எப்போ பார்த்தாலும் சொல்லுங்கள், அண்ணா கூறியிருக்கிறார் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு, கடமை கண்ணியம் கட்டுப்பாடு. திமுகவின் அரசியல் அது இந்த 3 சித்தாந்தத்துக்கு, இந்த 3 சொற்களில் அடங்கி இருக்கிறது. இதில் முதல்ல கடமையை எடுத்துப்போம். கடமை மிகு கட்சி, இந்த கட்சிக்காக உயர கொடுக்கறது. ஏன்னா நான் பார்த்துருக்கேன் 1967 71 தேர்தலில் காங்கிரஸில் இருந்திருக்கேன். நான் இப்போ உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம், ஒரே ஒரு கட்சி நான் இருந்தது காங்கிரஸ் கட்சி தான். காமராஜ் இருந்தபோது இருந்தேன். அப்போது இந்த டிஎம்கேனாலே ஒரு பயம், கல்லெடுத்து அடிப்பாங்களோ, மீட்டிங்கில் பாம்பை விட்டுருவாங்க, மீட்டிங்கில் மாடெல்லாம் விடுவாங்க. உங்களுக்கு தெரியாது. அதாவது காங்கிரஸுங்கிறதுக்கு இந்த சசி தரூர் மாதிரின்னு வச்சுங்களேன், இவர் மாதிரி ஒருத்தர் மீட்டிங் பேசும்போது மாட்டை விட்டால் என்ன பண்ணுவாங்க? இந்த மாதிரி அரசியல் 1960களில் 70களில் தமிழ்நாட்டில் தாண்டவம் ஆடியது. அந்த பீரியடில் நான் காங்கிரஸில் இருக்கேன். 71 எலெக்ஷன் முடிஞ்ச உடனே நாங்கள் அடிபடாதவங்களே கிடையாது, ரத்த காயம் இல்லாதவங்களே கிடையாது. மயிலாப்பூரில் கருணாநிதி காட்டுமிராண்டி, மலம், தேவடியாள், துரோகி, விபச்சாரி, கைக்கூலி, பித்தலாட்டக்காரன், அயோக்கியன், பூனை, மாடு, குள்ளநரி, காண்டாமிருகத்தோழன், அண்டங்காக்கா, முட்டை, பெரிய கருப்பு, சேவல் காவடி, கோமாளி, கூத்தாடி, பண்டாரம், பரதேசி, ஆக்டோபஸ், காந்தாரி, சூர்பனகை, செல்லாக்காசு, போதை நடிகர், தரகர், மந்தபுத்தி, வேலிதாண்டிய வெள்ளாடு, ஓடுகாலி, புறம்போக்கு, கள்ளத்தோணி, குடிகாரன், வாழமட்டை, இதெல்லாம் அரசியல் எதிரிகளை பற்றி விமர்சனம். இதை தான் எங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க இவங்கெல்லாம் எப்படி பேசுறதுக்கு அப்படின்னு சொல்கிறார் உதயநிதி. சோற்றால் அடித்த பிண்டங்கள், தமிழ்நாட்டில் இவருக்கு ஓட்டு போடலை, அதனால தமிழர்கள் தான் சோற்றால் அடித்த பிண்டங்கள். இதை பழகருப்பையா புக்கு எழுதியிருக்காரு, ஒன்று காப்பி இருக்காது சார், இங்கே ஏதோ வச்சுருந்தேண்ணே. திமுக ஆபாசம்னு ஒரு புக்கே எழுந்தார் பழைய கருப்பா. ஏன்னா எங்கிட்ட ஒரு புஸ்தகம் இருக்கு, அந்த புஸ்தகத்தோட டைட்டில் என்ன தெரியுமா? ஜீசஸ் நெவர் எக்ஸிஸ்டட். ஜீசஸ் நெவர் எக்ஸிஸ்டட். அதுல என்ன சொல்றான்? தி சர்ச் preceded Jesus by 300 years. சர்ச்சுகள் எல்லாம் ஜீசஸுக்கு முன்னாடி 300 ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவாக்கப்பட்டன. ஆனால் அந்த மதம் போனியாகவில்லை. There were no takers for Christianity. அதனால they wanted a cult figure. தொழுகைக்குரிய வணங்குவதற்குரிய ஒரு நபர் வேண்டி இருந்தது. அதனால கண்ணன் ஆடு மேய்த்தான்னு சொன்னா ஜீசஸ் மாடு, என்ன கண்ணன் மாடு மேய்த்தான்னு சொன்னா கிருஷ்ணா மாடு மேய்ச்சான், கிரைஸ்ட் ஆடு மேய்ச்சான்னு கற்பனையாக ஒரு ஃபிக்ஷியஸ் கேரக்டர் ஜீசஸ்ங்கிறதே அப்படின்னு அந்த புஸ்தகம் இருக்கு. ஐ எம் ஹேவிங் இட். அதுக்கு யாராவது சந்தேகம் வந்தால் கேட்டுருவாங்களேன்னு என்ன கேட்டுடுறாங்க, அதுக்காக அப்போ கொடுக்கணுமேனு காரைக்குடியில் ஒரு காப்பி, சென்னையில் ஒரு காப்பி வச்சுருக்கேன். ஏசப்பா போயிருக்கார் அப்படின்னா என்ன அர்த்தம்? அது கடவுள் மறுப்பு மாநாடா, ஹிந்து எதிர்ப்பு மாநாடா? இன்னைக்கு பிஜேபி எதுக்கிறதா நினைச்சு, மோடி எதுக்கிறதா நினைச்சு ஹிந்துவை எதுக்குறானுவ வரவேற்கிறேன். ஏன்னா எங்க ஆளுக பூரா எப்படின்னா இந்த கும்பகர்ணம் மாதிரி, ராமாயணத்தில் கும்பகர்ணன் எப்படி தூங்கிட்டே இருப்பான். அவனை தேவை வந்துருச்சு எழுப்பணும்னா அண்ணன் ராவணன் என்ன பண்ணணும்? ஈட்டியால் குத்தணும், காதில் கொம்பு வச்சு ஊதணும், இல்லைன்னா கொஞ்சம் அப்படி தீயை கொளுத்தி உள்ள மூக்குக்குள்ளே நுழைக்கணும். இப்படியெல்லாம் பண்ணி குத்தி கிளறி எழுப்பினா தான் பானு எந்திரிப்பான். ஆனால் ஒன்று நம்ம கும்பகர்ணன் அண்ணாச்சி எப்படி நம்ம இந்துக்கள் மாதிரியே எந்திரிச்சான்னா துவம்சம் பண்ணாமல் திருப்பி தூங்க மாட்டான். ஆனால் என்ன நம்மால் தூங்கிடுறான். இப்போ ராம ஜென்மபூமி இஷ்யூ, ராம ஜென்மபூமியை பற்றி இங்கே நாடு முழுவதும் மக்களுக்கு இந்த தூங்குற கும்பகர்ணனை
எழுப்பணும், குத்தணும், கொம்பூதணும், தீயால் சுடணும். அதனால் என்ன பண்ணோம், டேய் கிராமத்துக்கு கிராமம் ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லி ஒரு செங்கல்ல வச்சு பூஜை பண்ணுங்கடா. ஒரு மண்டலம் பூஜை பண்ணினீங்கன்னா தமிழ்நாட்டில் நலன் நீலன். இந்த நலன் நீலன் யாரு? கருணாநிதிக்கு தெரியாது, ராமர் இன்ஜினியராங்கிறார். நலன் நீலன் இன்ஜினியர். ராம் சேத்து கட்டின இன்ஜினியர்கள் யாரு? நலன் நீலன். நீங்க ராமாயணம் படிங்க, உண்மையாவே தேவர் இன்ஜினியர்ஸ். அதனால நம்ம என்ன பண்ணோம், நலன் ரதம் நீலன் ரதம், 2 ரதம். இதிலெல்லாம் நலன் நீலன் ரதத்தில் செங்கல் பூஜை பண்ணி கொடுத்தவர் யாராவது இருக்கமா? பரவாயில்ல, ஒரு 5-10 இருக்கு. அடிக்கடி இந்த பழைய விஷயம் பேச வேண்டியதே அதுக்கு தான் பேச வேண்டியது. இல்லைன்னா இப்போ நெருக்கடி நிலை என்று ஒன்று வந்ததுன்னு சொன்னால், இல்லையே எனக்கு காலையில் எந்திரிச்சது இருந்த நெருக்கடி ரிலீவ் ஆயிருச்சுன்னு என்ன நம்ம ஆள் சொல்லுவான். அவனுக்கு தெரியாது 75 கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு 42 வருஷத்துக்கு முன்னாடி. அதனால ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கு. அந்த நலன் நீலன் ரதங்கள் விட்டு ஊரா ஜே 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 ஜேன்னு எதுக்கு? செங்கல்லுக்கு. இந்த அக்காக்கு என்னோட சகோதரி தங்கச்சி கனிமொழி கேட்குறா, உண்டியலுக்கு ஏன் செக்யூரிட்டின்னு. அம்மா, எங்களோட அந்த செங்கல்லுக்கு போலீஸு போட்டிருந்த செக்யூரிட்டி எத்தனை தெரியுமா? செங்கல்லுக்கு கிராமமாக ஒரு செங்கல்லை வச்சுவிட்டு 45 நாள் கழிச்சு தான் இதை நாங்கள் எடுத்து நலன் ரதத்தில் நீலன் ரதத்தில் அனுப்புவோம்னு சொன்னோம். ஒரு செங்கலுக்கு 45 நாளைக்கு செக்யூரிட்டி. உண்டியலுக்கு மட்டுமா? நாங்கள் எதை வச்சாலும் செக்யூரிட்டி போடணும். செங்கல் கீழே படுத்து கிடந்தா செங்கல், அதை அப்படியே நிமித்தி வச்சு அதில் ஒரு பொட்டு வச்சுக்கிட்டோம்னா அது செங்கல் வராயன். போகிற வரவெல்லாம் பஸ்ஸை நிறுத்துவான், காரை நிறுத்துவான், 2 வீலர் நிறுத்துவான், அதுக்கு ஒரு தேங்காய் உடைச்சிட்டு போவார். ஏன்? கல் புனிதம், மண் புனிதம், மலை புனிதம், நதி புனிதம்டா இது இந்த தேசத்தில். அதனால என்ன பண்ணணும், இங்கேருந்து செங்கல்ல பூஜை பண்ணி அங்கே அனுப்பிச்சு வச்சான். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், அங்கேருந்து தீபம் எடுத்துக்கிட்டு வந்து வீட்டுக்கு வீடு தீபாவளிக்கு 1989 நான் சிவகங்கை மாவட்டத்தில் மாத்திரம் 180 கிராமங்களில் பொதுக்கூட்டம் பேசி, ஏன்னா அப்போ ராம காரசேவா சமிதிக்கு ஜில்லா செக்ரட்டரி நான். அந்த ஜோதி அயோத்தியிலேருந்து கொண்டு வந்தது, அதை அணையாமல் வச்சுருக்கோம். அதுலேருந்து மக்கள் ஒரு ஊர்லேயும் அவங்க வீட்டிலேருந்து ஒரு விளக்கு எடுத்துக்கிட்டு வரணும், இதை ஏற்றிட்டு பத்திரமா வீட்டுக்கு கொண்டு போ, தீபாவளி அன்னைக்கு ஏற்றணும்னு. எத்தனை லட்சம் வீட்டில் தமிழ்நாட்டில் முதற்கொண்டு தீபம் ஏற்றினோம் தெரியுமா? அந்த மாதிரி இன்றைக்கு மக்களை தயார் பண்ணி எழுப்ப வேண்டி இருக்கு. அதை ராஜா நீ மட்டும் கோயில் கோயிலாக போய் எழுப்பினீங்கன்னா லேட் ஆகும். இந்த வைரமுத்து மாதிரி வீணா போனது, நம்ம தங்கச்சி கனிமொழி மாதிரி இவங்கெல்லாம் நாங்களும் உனக்கு சேர்ந்து உதவி பண்றோம். இந்த சொரண கெட்ட ஹிந்துவுக்கு ஒரு சூடு. அதுதான் இந்த வீணா போன வைரமுத்து நம்ம பேசியிருக்கிறது. என்ன அயோக்கியத்தனம், என் ஆண்டாள் தாயாரை பத்தி நீ என்ன அயோக்கியத்தனம், அது எவ்வளவு கொழுப்பு உனக்கு, எவ்வளவு திமிரு. அதே மாதிரி இன்றைக்கு நண்பர்களே 5 தீய சக்திகள் ஒன்றா சேர்ந்திருக்கு. காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், ஏத்திஸ்ட், ஜிஹாதிஸ்ட், இவாஞ்சலிஸ்ட். இந்த 5 பேர்